அனைவருக்கும் வணக்கம். நாளைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவது இன்றைய எண்ணங்களும் செயல்களும் மட்டும்தான். அரசு ஊழியராக பணியாற்ற வேண்டும் என்ற கனவோடு பயணிக்கும் அனைவருக்கும் விரைவில் தங்கள் சிகரத்தை தொட்டுவிடலாம் என்ற நம்பிக்கையோடு தொடங்கப்பட்டதே நமது தமிழ் வளம் யூடியூப் சேனல். நமது சேனலில் தினமும் பகிரப்படும் அனைத்து தகவல்களும் உங்களது கனவை நனவாக்கும் என்ற நம்பிக்கையில் நமது தமிழ் வளம் யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தாருங்கள். நன்றி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிஇஓ எக்ஸாம் சிலபஸினுடைய தமிழ்ல முதல் சங்க இலக்கியம் தான். எதுக்காக நம்ம பிஇஓ எக்ஸாமுக்கு சிலபஸ் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, டெட் எக்ஸாமா இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமா இருக்கட்டும், எல்லாமே இந்த பிஇஓ எக்ஸாம் சிலபஸ்க்குள்ள வந்துடும். ஏன்னா இது எல்லாமே டிகிரி பேஸ்டு. ஸோ நம்ம இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். திங்களோடும் செம்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்குகடல் இவற்றோடும் பிறந்த தமிழ் என்று கூறியவர் யார் அப்படின்னா, புரட்சி கவிஞர் பாரதிதாசன். அடுத்து, 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இலக்கிய வளர்ச்சியை தமிழில் காண முடிகிறது. சமய அடிப்படையில் சிவபெருமானே வடமொழியை பாணினிக்கும் தமிழ் மொழியை அகத்தியருக்கும் அறிவுறுத்தினார். அதாவது சிவபெருமான் வடமொழியை பாணினிக்கும் தமிழ் மொழியை நம்ம அகத்தியருக்கும் அறிவுறுத்தினார்னு சொல்கிறாங்க. பண்டைய தமிழ்நாட்டில் பாண்டிய மன்னர் சங்கம் அமைத்து தமிழை வளர்த்தனர். பேச்சு வடிவில் மட்டுமே இருந்த மொழி காலப்போக்கில் ஓவிய எழுத்துருவம் பெற்றது. அதாவது முந்தைய காலத்தில் நம்ம தமிழ் மொழிக்கு ஓவிய எழுத்துருவம் கிடையாது, பேச்சு வடிவில் மட்டுமே தான் இருந்தது. தொடக்க கால தமிழ் எழுத்துக்கள் வட்டெழுத்துக்கள் எனப்பட்டன. செப்பம் செய்யப்பட்ட திராவிட மொழிகள் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு, குடகு. செப்பம் செய்யப்படாத திராவிட மொழிகள் தோடர் மொழி, குதவர் மொழி, கோந்த், கூ, ஓரோவன், ராஜ்மஹால். இந்த 12 மொழிகளும் திராவிட இன மொழிகள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 12 மொழிகளும் புரோட்டோ டிராவிடியன் அப்படிங்கிற பழந்திராவிட மொழியிலிருந்து தோன்றியவை தான். இதே மாதிரி டெய்லி நோட்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.